எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க. அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. கண்டெய்னர் லாரி, அதாவது இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா, ஹரியானால இருந்து அவங்க கிளம்பி வராங்க, டெல்லியில இருந்து லோடு ஏத்திட்டு சென்னை வராங்க. ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னர்ல, அவங்க லோடு அன்லோட் பண்றதுக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்க விசாரிச்சு சொல்றோம். இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா, கிரேட்டா கார் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா 2 பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, திரிஷூர்ல ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்க வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்றாங்க இல்லையா, கண்டெய்னர்ஸ் லோடெல்லாம் அன்லோட் பண்ண லோடிங் அன்லோட் பண்றதுனால திரிஷூர் ஏரியாவுக்கு இவங்க போறாங்க. அவங்க கூகுள் மேப்ல எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்க போறாங்க. அங்க போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலயே இருந்துக்குது. கண்டெய்னர் அந்த எஸ்ஓசி எல்லாம் போறதில்ல, அங்க ஏடிஎம் பக்கத்துல எல்லாம் போறதில்ல. இந்த கிரேட்டா கார்ல இவங்க போய் அங்கிருந்து கேஷை எடுத்துட்டு திருப்பி வராங்க. கிரேட்டா கார் போயிடுது, கண்டெய்னரும் தனியா தான் வருது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரேட்டா காரை வந்து கண்டெய்னர்ல ஏத்திட்டு எல்லாரும் ஒரே இதுல டிராவல் பண்றாங்க. அது இனிமேதான் இது பண்ணணும். என்னது இல்ல, அது கூட்ஸ் இதுக்கு தான் வருது. அத முடிச்சிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் போகும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா எம்டி வெஹிக்கிள்ல போறாங்க. கார் வந்து கண்டெய்னர்ல வந்து கேரளால வந்து ஏத்துறாங்க, தமிழ்நாடு அது கேரளால தான் ஏத்திருக்கணும். இன்னும் கரெக்டான இது கேக்குறோம். அதே கட்டிங், கேஸ் கட்டிங். இவங்களோட எம்ஓ வந்து கேஸ் கட்டிங் மூலமா தான் பண்றது. அந்த கேஸ் வெல்டர் வச்சு அது பணம் சேதாரமாகாத அளவுக்கு அவங்க வந்து மேல இருக்கக்கூடிய அந்த மூடியை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய கேஷ் எடுக்கிறது தான் இவங்களோட எம்ஓ. என்ன அதெல்லாம் செக் பண்ணணும். எப்படி இல்ல இல்ல இல்ல, விபத்து ஏற்படுத்துறதுக்கு மூலம் நம்ம பிடிச்சிருவோங்கிறனால அவன் ரேஷன் நெக்லிஜென்ட்டா அவன் டிரைவ் பண்ணான், ரொம்ப ரேஷா டிரைவ் பண்ணி போறான். முன்னாடி இருக்கக்கூடிய 2 வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல. அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு. அப்ப தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்ல விபத்துல இதாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிக்கல. நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலங்கும் போது போலீஸ் வந்து எஸ்கேப் ஆன அவன் ஸ்பீட் அப் பண்றான். ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில திரும்பி வரான். மறுபடியும் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு அவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா. அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும். இங்க சொல்றாங்க அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான். அதுல 2 2 வீலர், ஒரு காரை வந்து ஒரு 250 மீட்டர் இழுத்துட்டு போடுறது அவரே சொல்றாரு, அந்த பப்ளிக்கே சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த காசி சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம். ஏன்னா அவன் திரிஷூர்ல இருந்து வர்றது அப்படின்னு நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம். வர்ற வழியில அந்த தோப்புக்காடு பக்கத்துல இந்த கண்டெய்னர்ல அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ளே இருந்து சவுண்ட் கேக்குது. அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி நிறுத்தி செக் பண்ண வேண்டியதாச்சு. என்னது வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா லோடுக்கு வந்து போக வேண்டிய ஒரு ரெஜிஸ்டர்ட் வண்டி தான். என்னது அது வந்து அந்த காத்து போறதுக்காக அவங்க ஒரு கார்னர்ல அந்த மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. உள்ள ஏர் போறதுக்கு மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல இன்னும் வந்து ஃபர்தரா இவங்க எங்க இருந்து வராங்க என்ன ஏதுங்கறதெல்லாம் இனிமே தான் நாங்க வந்து தகவல் தெரிவிக்கணும். இப்போதைக்கு அவங்கள என்கொயர் பண்ணி மினிமம் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். அடுத்த இது முடிச்சிட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இனிமேதான் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இனிமேதான் பண்ணணும். இவங்க வந்து ரேண்டமா வந்து ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க சொல்றது இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பாப்பாங்க. எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்றாங்க. இருங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இனிமேதான். இப்பதான் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்கோம், எஃப்ஐஆர் அனுப்பியிருக்கோம். இனி சயின்டிபிக் ஆபீசர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய அதுல தொடர் புலன் விசாரணை செய்யணும். அப்படிங்கறதுனால அதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு கன்க்ளூசிவ் இது கொடுக்கும்.